அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்மா ஒர்க் ஆகிறத நம்ம டைரெக்டாக ஃபீல் பண்ணக்கூடிய 6 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் டைம். நம்மளுடைய டைம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத செயல்களில் எல்லாம் நம்மளுடைய கர்மா டைரெக்டாக ஒர்க் பண்ணுறதை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்க வேண்டிய நேரத்தில் உங்களால் சாப்பிட முடியலன்னாலோ, உறங்கணும்னு நினைக்க வேண்டிய நேரத்தில் உறங்க முடியல அப்படின்னாலோ, நீங்கள் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயலை செய்ய முடியாமல் போகக்கூடிய சமயங்கள்ல எல்லாம் உங்களுடைய கர்மா டைரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போயிட்டே இருக்கும். இது ரிப்பீட்டடாக வேறு நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் அது தட்டி போகக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, கடைசி நேரத்தில் அது தள்ளி போகலாம். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் அந்த பணத்தை தூக்கி வேறு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான நிலைமை நடக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கர்மா டைரெக்டாக ஒர்க் ஆகிறத சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். மூன்றாவது விஷயம் ரிலேஷன்ஷிப். சில ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருந்து நமக்கு லைஃப் லெசனை டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. சில ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இல்லாததுனால நாம லைஃப் லெசனை லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். இந்த 2 நிலைகள்லையுமே கர்மா ஒர்க் ஆகிறத டைரக்டாக சென்ஸ் பண்ண முடியும். நான்காவது விஷயம் நம்மளுடைய தீராத ஆசை, பேராசை, ஆசை எதுவாக வேணா இருக்கலாம். இந்த விஷயம் நம்ம அனுபவித்தே தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்றது நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த ஆசையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது. அது ஒரு ஏக்கமாக நமக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ஏக்கத்தை அடிக்கடி நினைவு கூர்ந்து அந்த ஏக்கத்தினுடைய பாதிப்புக்கு நம்ம ஆட்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கர்மா டைரக்டாக ஒர்க் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஐந்தாவது விஷயம், நமக்கே சில விஷயங்களில் சென்ஸ் ஆகும். இந்த பிளேஸ் நமக்கு செட் ஆகலை, இந்த பர்சன் நமக்கு செட் ஆகலை, இந்த தப்பை நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு முழுமையாக அதை தெரிந்து கொண்டாலும் திரும்ப 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 நம்ம அதே பிளேஸ்க்கு போயிருப்போம், அதே பர்சனை காண்டாக்ட் பண்ணியிருப்போம், அதே தவறு செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு முழுமையான அறிவு இருந்தாலும் அதை விட்டு நம்மளால் விலக முடியல அப்படின்னா அது எல்லாம் நம்மளுடைய கர்மா டைரக்டாக ஒர்க் ஆகிறத நமக்கு சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். 6வது முக்கியமான விஷயம், நமக்குன்னே வருவாங்களா அப்படின்ற மாதிரி சிலர் நம்மளோட லைஃப்பில் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எல்லோருக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது ஒரு நபர் நம்மக்கிட்ட வரும்போது மட்டும் வேறு விதமாக ஃபீல் ஆவார். எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுவார், எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுவார், பட் நமக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்காது. எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், எல்லோரும் அங்கே போயிட்டு ஆஹா ஓஹோ என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த பிளேஸ்க்கு போனதுனால அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நாமளும் நம்மளுடைய லைஃப்பை மாற்றிக்கணும்னு சொல்லி அங்கே போயிட்டு வருவோம், பட் நமக்கு அந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் டைரெக்டாக நம்மளுடைய கர்மா ஒர்க் ஆகிறது நமக்கு சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நன்றி.